காலை வணக்கம் அனைவருக்கும் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனிய நிகழ்ச்சியில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் ராம் கூட. வணக்கம் வணக்கம் வருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா, சந்தோஷமா இருக்கு. ஆமா வருண், என்னன்னா வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபீல் ஆயிடும் இல்லையா? ஓகே. ஸோ அந்த ஃபீலே ஒரு நாள் என்ன, ஐயோ ஒரு டோஸ் ஏறிடும், ஐயோ உங்களுக்கு பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சும்மா இல்ல, ஏதோ ஒரு பொறுப்பான விஷயம் பேசினாதான் ராம அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா அப்படி கூட எடுத்துக்கலாம், அது எனக்கு ப்ரொமோஷன் தான் சொல்லிக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டாபிக் அப்படின்னு கண்டிப்பா ரொம்ப சீரியஸான டாபிக் சொல்லலாம் இல்லையா? ஸோ இன்டர்நேஷனல் ஓவர்டோஸ் அவேர்னஸ் டே. அதாவது வந்து நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படி ஜென்ரலா தெரியும், பட் நமக்கு தெரியாம எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கோம். மெடிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாதான் அது டீப்பா தெரியும் இல்லையா? நான் சரியா படிக்காம என்ன நினைச்சிட்டேன் இதை பத்தி. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்களா அந்த மெடிசன்ஸை வந்து சில நேரத்தில் நம்மளே போய் வாங்குறோம்ல, அந்த பிரச்சனையை பத்தி மட்டும் தான் பேச போறோம்னு நான் நினைச்சிட்டேன். இல்ல வரும், இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்மளே பேசுறத விட கெஸ்ட் வரட்டும், கெஸ்ட் போய் நம்ம டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ அந்த ட்ரக் அபியூஸ் அண்ட் ஓவர் டோஸ் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நேச்சுரோ பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோடி மாதிரி இது ஒரு முத்திரை கத்துக்கலாம், பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான கண் நோயை பற்றிய ஒரு தீர்வை பார்க்க போகிறோம். இப்போ நேத்திர நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 96 நோய்கள் நம்மகிட்ட இருக்குதுன்னு சித்தர்கள் குறிப்புகள் இருக்குது. இந்த குறிப்புகளிலிருந்து எடுத்து பார்க்கும்போது ஒரு நோய் பிரிவில் அல்லாமல் ஆனால் நமக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு விதமான ஒரு ஒவ்வாமை அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கண் துடிப்பு அப்படின்ற ஒரு நோய். இது இந்த கண் துடிப்பு என்ற ஒரு ஒவ்வாமை நமக்கு வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூக்கமின்மை வந்து முதல் காரணமாக சொல்லப்படுது. இரண்டாவது, இந்த தூக்கமின்மை நமக்கு இருக்கிறதுனால மன அழுத்தம், மனசோர்வு, இரத்த சோகை, அப்புறம் மது மற்றும் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகுதல், கண் தசைகளில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான வலி, இது எல்லாமே வந்து இந்த நோய்க்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சத்துக்கள் குறைபாடு அப்படின்றதுல முக்கியமான சத்து கால்சியம் அப்படின்ற சத்து குறைபாடுனால இந்த நோய் வருது. இந்த கால்சியம் சத்து குறைபாடு அப்படின்னா நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, எளிமையான ஒரு வழி இருக்குது. இயற்கையாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி, மாலை வெயில் மனிதனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாலை வெயிலில் வந்து நம்மளுடைய உடம்பை வந்து தோல் பகுதியை சூரியனில் காட்டணும். 4 மணி முதல் 6:30 மணி வரை நமக்கு வந்து இந்த சக்தி இயற்கையாகவே கிடைக்கிது. சரி, இப்போ இதெல்லாமே வந்து நம்ம காரணங்கள் பார்த்துட்டோம். இப்போது என்னென்ன விதமான முதிரைகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் முதிரை ஆகாஷ் முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதிரை, இரண்டாவது முதிரை உஷாஸ் முதிரை, மூன்றாவது முதிரை பிருத்திவி முதிரை. இந்த 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம வந்து 20-20 நிமிடம் செய்ய வேண்டும். முதல்ல இப்போ இந்த ஆகாஷ் முதிரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? நம்மளுடைய கைகளில் 2 கைகளிலும் நடு விரலினுடைய நுனியை பெருவிரலின் நுனியால் தொடுவது. அதாவது நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு என்று சொல்லக்கூடிய 5 தத்துவம். இந்த 5 தத்துவத்தில் நம்ம வந்து இப்போ ஆகாயத்தன்மையை பெருவிரலினுடைய நுனியால் அப்படி தொட போகிறோம். 2 கைகளிலுமே இதை செய்கிறோம். இப்போ இந்த முதிரை நம்ம வச்ச உடனே ஒரு 3 நிமிடத்திற்குள்ளாகவே இந்த கண் துடிப்பது வந்து உடனடியாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இந்த 3 விதமான விரல்களையும் நீட்டி வச்சுருக்க வேண்டும். நடுவிரலை மட்டும் அப்படி பெருவிரலை நுனியால் தொட்டு அப்படி வச்சுருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் ஆகாஷ் முதிரை. இரண்டாவது உஷாஸ் முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதிரை. இந்த உஷாஸ் முதிரை எப்படி செய்கிறது? உங்களுடைய கை விரல்கள் 2ஐயும் கோர்த்துக்குங்க. அப்படி கை விரல்கள் 2ஐயும் கோர்த்துட்டு பெருவிரலினுடைய இடது கை பெருவிரலின் மேலே வலது கை பெருவிரலை இப்படி குறுக்காக வைக்கணும். பாருங்கள், இப்படி கை கோர்த்து இறுக்கமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கை பெருவிரல் மேலே வலது கை பெருவிரலை இப்படி வைக்கணும். இந்த முதிரை வந்து உஷாஸ் முதிரை அப்படின்னு சொல்லுவோம். உஷாஸ் அப்படின்னா அதிகாலை சூரிய உதயம் அப்படின்னு பெயர். இப்படி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த முதிரைக்கு வந்து இன்னொரு பலன் இருக்குது. அதாவது நம்ம வந்து இரவு நேரத்தில் எவ்வளவு தாமதமாக தூங்கினாலும் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்றத நீங்கள் இந்த முதிரை வைத்து ஒரு வினாடி காலையில் இப்போ இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு வாய் விட்டு சொல்லிவிட்டு அப்புறம் முதிரை எடுத்துகிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். காலையில் நீங்கள் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா சரியாக நீங்கள் சொன்ன மணிக்கு நீங்கள் எழுந்திருப்பீர்கள். இது வந்து நிறைய பேருக்கு உபயோகமான ஒரு முதிரை. இது வந்து இன்டர்னல் கிளாக் இருக்கக்கூடிய ஒரு அலாரம். அந்த அலாரத்துக்கு வந்து உஷாஸ் முதிரைன்னு பேர். இதை நம்ம இப்போ இந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணியிருக்கிறோம், கண்களில் ஏற்படக்கூடிய துடிப்பை சரி செய்வதற்கு 2வது முதிரையாக நம்ம பயன்படுத்துகிறோம். இது உஷாஸ் முதிரை. 3வது முதிரை பிருத்திவி முதிரை, அதாவது மோதிர விரலினுடைய நுனியை பெருவிரல் நுனியால் தொடுவது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த முதிரை 3வதாக செய்ய வேண்டும். இப்போ நம்ம முதல்ல செய்யக்கூடிய முதிரை ஆகாஷ் முதிரை, இரண்டாவது உஷாஸ் முதிரை,
மூன்றாவது பிருத்திவி முதிரை. இந்த 3 முதிரையும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம 20-20 நிமிடம் செய்து முடிக்கும் பொழுது இந்த முதல் முதிரையிலேயே கண் துடிப்பு சரியாயிரும். இப்போ இந்த மாதிரியான முதிரைகளை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சில எளிய மூலிகை குறிப்புகள், உணவு பழக்க வழக்கங்கள் இதை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு தேவையான சக்திகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இப்போ இந்த கண் துடிப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், சத்துக்கள் குறைபாடுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ன விதமான மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு நெல்லிக்கனியோ அல்லது அன்னாச்சி பழமோ நம்ம அன்றாடம் காலையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காயை கொட்டையை எடுத்துட்டு அப்படியே சும்மா மிக்சியில் அரைச்சி ஒரு டம்ளர் தண்ணியோடு சேர்த்து குடிச்சிங்கன்னா அருமையான சத்துக்கள் உங்களுக்கு காலையிலேயே கிடைச்சிடும். பொதுவாக அந்த விட்டமின் சி சத்து உள்ள பொருட்களை இரவு நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் நெல்லிக்காய் சாப்பிட சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக ராத்திரியில் போய் உட்காந்து நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. ஏன்னா விட்டமின் சி சத்துள்ள உணவுகள் எல்லாமே பகல் நேரத்தில், அதாவது சூரிய உதயத்தில் இருக்கும் பொழுது சூரிய அஸ்தமனத்திற்குள்ளே சாப்பிடணும். அதே போல் விட்டமின் சி பொருட்களோட பால் கலந்து பருகுவது அப்படின்றது நுரையீரல் நோய்களை உருவாக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். நெல்லிக்காய் சாறில் போய் நம்ம பால் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது. அன்னாச்சி பழத்தில் பால் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். நல்ல பல தகவல்களை எல்லாம் நம்ம நாள்தோறும் தெரிந்து கொள்வோம். எதற்காக அப்படின்னா, நாமும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்போவுமே நமக்கு இது மறக்காமல் இருக்கணும்னா நாம் 4 பேருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த ஓவர் டோஸ் அப்படிங்கிறது சில இடத்துல அப்ளிகபிள் ஆகும், சில இடத்துல அப்ளை ஆகாது. ஓகே, பட் நீங்கள் யோகா முத்திரையில் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது இல்லையா? ஓவர் டோஸில் கத்திட்டே போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருங்க. ஸோ நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த பிரேக்கில் இன்னொரு முத்திரை கற்றுக்கிறோம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகைன். இனியவை நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வருண் அண்ட் ராம் கூட. ராம், உங்களுக்கு டாக்டர் நிவேதாவை தெரியுமா? இப்போ நம்ம நேச்சரை பற்றிக்காக பேசுகிறாங்க அவங்க தான் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக, காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வழக்கம் போல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மண்ணீரல் பலமிளக்கியில் நம்ம உடம்புல நிறைய மஞ்சள் நிறங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு கண்களில் மஞ்சள் படியலாம். அதுக்கு நம்ம கல்லீரல் பாதிப்பு, அதாவது கல்லீரலில் மண்ணீரலோட பாதிப்பு மஞ்சக்காமலைன்னு சொல்கிறோம். பற்களில் மஞ்சள் நிறம் தெரிய ஆரம்பிக்கும், படிய ஆரம்பிக்கும், கரைகள் படிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் மண்ணீரல் பலகீனமாக இருக்குது. அதே மாதிரி சளி பிடிக்குது அப்படின்னா மஞ்சள் நிறமாக சளி வரும். இது நுரையீரலில் மண்ணுடைய தன்மை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மஞ்சள் நிறம் வருது அப்படின்னாலே மண்ணீரலானது பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். அதே மாதிரி மண் எல்லாத்துக்கும் ஜனனத்துக்கு ஆதாரமாக இருக்குது. மண்ணிலிருந்து தான் நிறைய உயிரினங்கள் தோன்றுறது. அதே மாதிரி நம்மளுடைய வயிற்றுப்பகுதியிலையும் நம்ம கொடுக்கக்கூடிய உயிர் சக்தி தான் நம்மளுக்கு ஜனனத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம உடம்புலேருந்து நல்ல உயிராற்றல் பிறக்கிறதுக்கு அது ஒரு பேஸாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி துரதிர்ஷ்டமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இன்றைக்கி பூச்சிக்கொல்லியோ அல்லது களைக்கொல்லியோ போட்டதாக இருக்குது, அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக இருக்குது. இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணுறப்போ அதில் இருக்கிற உட்கருவோடைய தன்மையானது மாறிடும். அப்போ அந்த ஜீன்ஸ் மாறிச்சு அப்படின்னம்னா அந்த ஜீன், மாற்றமான ஜீனை ஜீரணம் பண்ணுறதுக்கான ஜெனட்டிக் கோடு எங்கிட்ட கிடையாது, நம்மளுடைய மனித உடம்புல இல்லை. அப்போ மனித உடம்பு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னம்னா அந்த உணவை ஜீரணம் பண்ணுறதா அல்லது உள்ளே வச்சுக்கிறதாங்கிற கன்ஃபியூஷன் ஏற்படுறப்போ உடம்பு அதுவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே பலகீனம் அடைய செய்யும். அதனால் நம்ம இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபை ஆகாத ட்ரெடிஷ்னல் உணவுகள் சாப்பிட்றதும் நம்மளுடைய நல்லா வாயில் மென்று சுவைச்சு ரசித்து சாப்பிட்றதும் மண்ணீரலை பலப்படுத்தும். மேலும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹைப்ரிட், அதாவது சீட்லெஸ் பழங்களை சாப்பிட்றது ரொம்ப விரும்புகிறோம். சீட்லெஸ் மாதுளம்பழம், சீட்லெஸ் திராட்சை பழம், சீட்லெஸ் பப்பாயா, சீட்லெஸ் சாத்துக்குடி, சீட்லெஸ் எலுமிச்சை, இந்த மாதிரி நிறைய பழங்கள் சீட்லெஸ்ஸாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் குழந்தையின்மை ரொம்ப அதிகமாக பரவிட்டு வருது. அதாவது ஒரு 6 பேரில் ஒருத்தருக்கு குழந்தை இல்லாமல் போகுது அப்படிங்கிறது ரொம்ப நம்ம பயந்துக்கூடிய விஷயமா இருக்குது, ரொம்ப உலகத்தையே அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உயிராற்றல் இல்லாத சீட்லெஸ் சாப்பாடுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ நம்ம அந்த மாதிரி சீட்லெஸ் சாப்பிட்ற வி பிகம் சீட்லெஸ். இப்போ அதனால் எந்த அளவு நம்ம உயிரோட்டமுள்ள உணவுகளை சாப்பிட்றோமோ அந்தளவு நம்மளுடைய உயிர்த்தன்மை அதிகரிக்கும். இயற்கையான உணவுகள் சாப்பிட்றப்பவும் நம்மளுடைய மண்ணீரல் பலமாக இருக்கும். அதை முறையாக நன்கு மென்று உமிநீரோடு கலந்து ருசி அறிஞ்சு பசி அறிஞ்சு சாப்பிட்றப்போ நம்ம மண்ணீரல் பலமாக இருக்கும். கால் வெறும் தரையில் வெறுங்கால்கள் நடக்கிறது மூலமாகவும் நம்ம ஜீவகாந்த ஆற்றலை அதிகப்படுத்திக்க முடியும். இதெல்லாம் பண்ணி நம்மளுடைய மண் சக்தியை அதிகப்படுத்தி நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ ஜென்ரல் நேச்சுரை பற்றி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம அன்றாட உணவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த உணவு வந்து நமக்கு அப்படியே மருந்தாக மாற்றி ஒரு சார்ட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பேசிக் நேச்சுரை பற்றி அப்படிங்கிறத வந்து நான் படித்தேன். ஸோ இதுலேயும் ஓவர் டோஸ் அப்படிங்கிறது வந்து அப்ளை ஆகும். என்ன அப்படின்னா வந்து மார்னிங் வந்து நீங்கள் 2 பனானா சாப்பிட்ணும் எந்திரிச்சோன்னு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் இருந்துச்சு வேறு கவனம் இருக்கும், 2 3 ஆகும் 3 4 ஆகும். ஸோ அங்கேயும் இந்த ஓவர் டோஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. நான் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு சாக்கு வேறு இதில். சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சி பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் ஒரு பிரேக் அப்புறமா. புதிய FM ஸ்டேஷனில் இனியவை என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் கேட்க ஆரம்பிச்சிங்க. இனிவென்று வித் மீ ராமன் வருண் நம்ம முன்னாடி பேசின மாதிரி இன்றைக்கி வந்து இன்டர்நேஷனல் ஓவர் டோஸ் அவேர்னஸ் டேயில் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம எந்த விஷயமும் இயல்பை தாண்டி போயிட்டோம் அப்படின்னாலே அங்கே ஒரு பிரச்சனை உருவாயிடுது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கெட்டதுலேயே வந்து நிறைய கெட்டது இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தில் நல்லதுன்னு நம்ம நம்புறதுல வந்து அதிகமான கெட்டது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிற மாதிரி ஒரு நாள். இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் டோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே குறிப்பிட்ட சாராக இருக்குது. சில விஷயங்கள் மட்டும் அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து அதை ஒரு 2 சைடு இருக்குது இதுக்கு அப்படிங்கிற புரிய வைக்க போகிறோம். யார் வந்திருக்காங்க அப்படின்னு? ஸோ என் சைடில் யார் வந்திருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் வரதன் ஃப்ரம் ஃப்ரீடம் கேர் ரிஹாப் சென்டர்லேருந்து வந்திருக்காரு. வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். அண்ட் ஜீரியாட்ரிஷியன் டாக்டர் ஹரிசங்கரும் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ டாக்டர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மீட் பண்ணுறது, அவங்ககிட்ட மருந்து எழுதி வாங்கிட்டு அதை போய் வாங்குறது அப்படிங்கிற முறை வந்து ரொம்ப காலமாக இருந்தாலும் காலப்போக்கில் இது வந்து அப்படியே மாறி நிறைய பேர் அதை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கே வந்து இதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா அதோட மூலக்கூறு என்னன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ட்ரக்ஸ் வந்து இஸ் ஃபார் கியூர்னு அர்த்தம். ஒரு மருந்து அப்படின்னா அது ஒரு நிவாரணின்னு அர்த்தம். அதை நிவாரணத்தை தாண்டி வந்து சுகத்தை தேடி போகும். அப்போ தான் அது பேஸ் ஃபார் ட்ரக் அப்யூஸ். அதை வந்து இதுக்குன்னு ஒரு கீழே வந்து ஒரு பில்லராக என்ன வேலை செய்யுது அப்படின்னாக்கா, ஒரு நோயிலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்குது. அந்த நிவாரணம் நமக்கு நிரந்தரமாக இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள. அந்த ஏக்கத்தை தேடி போகும் பொழுது தான் இந்த ட்ரக் வந்து அபியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு தெளிவுக்காக இந்த ஜலதோஷத்துக்கு வந்து உடனே போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தைல பாட்டிலையும் நம்ம தீக்கிற மாதிரியான விஷயம் கூட எடுத்துக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது சில நேரங்களில் வந்து ஒரு அரை மாத்திரை டாக்டர் வந்து half a tablet thrice a day போட்டிருப்பாரு. இதனா அரை மாத்திரை போட்டால் எப்போ நான் வேலைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு முழு மாத்திரையாக போடுவாங்க. அங்கேயும் அப்யூஸ் அதாவது ட்ரக் அப்யூஸ் ஆர் ட்ரக் ஓவர் டோசேஜ் அங்கேயும் ஆரம்பிக்குது. ப்ளஸ் இங்கே ட்ரக் ஓவர் டோசேஜிங்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்ல ஆரம்பிக்கலாம். இப்போது whenever the prescription ரைட்டிங் எழுதும் போது மிஸ்டேக் இன் மேக்கிங் தி ட்ரக் டோசேஜ் அங்கே எழுதலாம். இப்போ நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடாக இருக்குது. இப்போ டாக்டர் வந்து இங்கே எழுதினாலும் வெளியே வந்து ஒரு ஸ்டெனோகிராஃபர் வந்து அதை டைப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது அங்கே வந்து மிஸ்டேக்ஸ் நான் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து there is a possibility for ட்ரக் ஓவர் டோசிங் சொல்கிறேன் அங்கே நடக்கலாம். ரெண்டாவது அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபார்மசியில் கொடுக்கும்போது ஐதர் சேஞ்சிங் த ட்ரக்ஸ், ஒரு மாத்திரை இன்னொரு மாத்திரையாக ரீட் பண்ணுறது. இப்போ சில மாத்திரைகளுக்கு வந்து க்ளோஸ் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இப்போ பி ஆக்டிவ்னு ஒரு மாத்திரை இருக்கு, பேக்டிவ்னு ஒரு மாத்திரை இருக்கு. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு வார்த்தை தள்ளி எழுதுனாதான் ஈக்குவலா வெவ்வேறு. ஆனால் 2 மருந்தும் வெவ்வேறு மருந்து. ஸோ அங்கே சேஞ்ச் நடக்கலாம். இல்லை ஃபார்மசிஸ்ட் வந்து ட்ரக்கை வந்து கரெக்ட் ட்ரக்கை வேற டோசேஜை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி கொடுக்கலாம். அங்கே முடிஞ்சு இதெல்லாம் வந்து மினிமல் பார்ட் தான். இதில் நான் பாசிபிலிட்டி சொல்லணும். பட் மேஜர் ஆக்ஷன் வந்து ஒரு தடவைக்கு கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து பல தடவைகளுக்கு அதை யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து ட்ரக் ஓவர் டோசிங் ஆகும். நம்ம பேசுகிற இந்த ஒரு சைட் ஆஃப் ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னொரு சைட் ஆஃப் ப்ராப்ளம் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஆமாம், முக்கியமாக வந்து இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா டாக்டர் ஏன் வந்து புரியாமல் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இல்லைனா நம்மளே திருப்பி எழுதிடுவோம். ஆமாம், கண்டிப்பாக. சார், இப்போ வந்து உங்களோட அமைப்பை பற்றி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இது உள்ள வரதுக்கான காரணம் என்ன, அதையும் சொல்லுங்கள் சார். இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு காரணம் வந்து நான் இந்த அடிக்ஷனில் பாதிக்கப்பட்டு வெளில வந்த ஆள். ஸோ நிறைய டிஸ்கிரிமினேஷன், ஸ்டிக்மா இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுறேன் என் லைஃப்பில். ஸோ இதுலேருந்து மீண்டும் வந்து என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு இதை நிறைய சமுதாயத்தில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் தான் நான் உள்ளே வந்தது. ஸோ என்னோடய நிறுவனம்ன்றதுக்கு முன்னாடி நான் இந்த 18 வருஷமாக இந்த ஃபீல்டில் வேலை செய்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் சுரேஷ்குமார் அவர் தான் எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்போ வந்து 99ல் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஓவர் டோஸை பற்றி தெரிய வந்தது. அப்போ என்னோடய ஃபோக்கஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ட்ரக் யூசர். ஸோ ஒரு ஹார்ம் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. ஸோ இந்த ஹார்ம் ரிடக்ஷனோட மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஓபியட் அதாவது ஹெரோயின் யூசர்ஸ் எல்லாமே இன்ஜெக்ஷன் மூலியமாக நிறைய பேர் எடுக்கிறாங்க. அப்போது அந்த காலத்தில் 2000ல் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் சென்னையில் இருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பு. ஸோ அவங்க நிறைய பேர் ஓவர் டோஸில் செத்து போயிட்டே இருக்காங்க. ஏன் செத்து போடுறாங்க, எதுக்கு செத்து போடுறாங்கன்னு தெரியாமல் இருந்தது.
ஸோ அந்த ப்ராஜெக்ட் மூலிமா வி ஸ்டார்டட் கிரியேட்டிங் அவேர்னஸ், நிறைய அவேர்னஸ். என்னென்னா லைக் இன்ஜெக்ஷன் சடனாக ஹை டோசேஜ் எடுக்கிச்சு கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்ஸு, இல்லைனா வந்து காம்பினேஷன் காக்டெயில்ஸு, இந்த சப்ஸ்டன்ஸு 100 டேப்லெட்ஸு, காஃப் சிரப்பு, இல்லை கஞ்சா, ஆல்கோஹால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே டைமில் சிஸ்டமில் போனால் பாடி ஒரு சர்டன் பவர் தான் தாங்கும். ஸோ அந்த மாதிரி ஓவர் டோஸ் நிறைய ஆரம்பிச்சது. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு என்ட்ரி இந்த ஃபீல்டில். ஸோ அந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டாக போனோம், எங்கெல்லாம் ட்ரக் யூசர்ஸ் இருக்காங்களோ அங்கே போய் மீட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வந்து நீடில் சிரஞ்சு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். என்னென்னா ஹெச்ஐவி தாக்கம் நிறைய இருந்தது இவங்க மத்தியில், ஹெப்படைட்டிஸ் சி தாக்கம் நிறைய இருந்தது. ஸோ எதனால் இந்த தாக்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சிரஞ்சை 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஷேரிங்கை தடுக்கிறது தான் மெயின் ஹார்ம் ரிடக்ஷனோட கோலாக இருந்தது. ஸோ அவங்கள என்னென்னா இன்ஜெக்ஷன்லேருந்து ஓரல் சப்ஸ்டியூஷனுக்கு எத்தனை வரணும் கான்செப்ட். ஒரு ட்ரக் அடிக்டை கூட இன்றைக்கே நிறுத்து அப்படின்னா சாத்தியம் கிடையாது ப்ராக்டிக்கலாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த மக்களுக்கு என்னென்னா அந்த ஹார்ம் ரிடக்ஷனில் ஸ்ட்ரீட்டாக போய் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம். அவேர்னஸ்ஸு, எஜுகேஷன், சேஃப் யூஸிங் மோட், ஆனால் எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ பப்ளிக்கில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்புறமாக இருந்தது, நீங்களே ஊக்குவிக்கிறீங்க. ஸோ அந்த கான்செப்ட், ஸோ பப்ளிக் அவேர்னஸும் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அப்போ எங்களுக்கு மாரல் சப்போர்ட் நிறைய கிடச்சிது. ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் ஓவர் டோஸ்ன்ற ஒரு கான்செப்டே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். நான் அப்புறம் வந்து ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனத்தில் ஹெச்ஐவி ஃபீல்டில் வேலை செஞ்சேன். ஸோ அந்த டைமில் தான் எக்கச்சக்கமான ஓவர் டோஸ் டெத்து அப்சர்வ் பண்ணேன் நான் நார்த் சென்னை, எஸ்பெஷலி அமாங் ட்ரக் யூசர்ஸ். ஸோ அது தவிர வந்து ஜென்ரல் பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா பில்ஸும் எடுப்பாங்க, ஆன்டிரெட்ரோல் டேப்லெட்டும் எடுப்பாங்க, ஆல்கோஹாலும் எடுப்பாங்க. ஸோ அதுவும் ஓவர்டோஸுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் 2010 இந்த ஃப்ரீடம் கேர்ன்ற ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5 இயர்ஸாக we are running this program only on rehabilitation, de-addiction with dual issues, psychiatric. ஏன்னா இந்த ஓவர்டோஸில் நிறைய பக்க விளைவுகள் நிறைய வரும். வெறும் இறந்து போகிறது உண்டு இல்லை, இறந்து போயிட்டால் நிம்மதி. பட் ஒரு பக்கம் பேரலைஸ் ஆகிடும் சில பேருக்கு வந்து கோமா ஸ்டேஜில் போயிடும். நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட நிறுவனத்தில் நாங்கள் பண்ணுறோம். ஓகே, நம்ம எதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டாலும் அது கூட நம்ம அடிக்ட் ஆகிடும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்களுக்கு இப்போலாம் வந்து எந்த நல்லதெல்லாம் சேர்த்து கெட்டது தயாரிக்கலாம் அப்படிங்கிற லெவல் கூட இன்ஃபர்மேஷன் இருக்கிறனால எல்லாருமே ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவர் சொல்கிறது வந்து புரிய வருது அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய வகையான போதை மருந்துகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மெடிசன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா விதமான ஓவர் டோசேஜ் அண்ட் அதை பற்றி அப்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆல்கஹால், டொபாக்கோ, அதுக்கப்புறம் வந்து டோபமைன் மாதிரியான சப்ஸ்டியூட்ஸ் மாதிரி ஒபியாய்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்ஸ்டியூட்டாக நம்ம வந்து பார்க்குறோம். அது மூலயமா எடுத்துக்கக்கூடிய அந்த ஓவர் டோஸாக இருக்கட்டும், அப்யூஸாக இருக்கட்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் இதை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும், இதில் இருக்க ஒரு டேஞ்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது ஓபியாய்டு வந்து ஏன் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது தான், இதுக்கு வந்து அந்த சிஎன்எஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது இந்த ஓபியாய்டு வந்து காமனாக ஒரு சில பெயின் கில்லர்ஸில் தான் அந்த காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதர்வைஸ் இப்போ நிறைய பெயின் கில்லர்ஸ் வந்து என்எஸ்ஐடிஸ்ன்னு சொல்லி அதுலேயும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது ஆன் லாங்கர் டேர்ம் யூஸ். அதாவது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காமனாக இந்த டைக்ளோஃபெனாக், அசிக்ளோஃபெனாக்னு ஒரு சில பெயின் கில்லர்ஸ் இருக்குது. இதில் ஏன் வந்து ஓபியாய்ட்ஸில் வந்து மோர் காமன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த ட்ரக் ஓவர் டோசேஜில் இட் இஸ் நாட் அலோன் பிகாஸ் ஆஃப் தி ட்ரக் அலோன். அது வந்து ஒரு சைக்காட்ரி ஆஸ்பெக்ட் இருக்குது. அதில் ஒரு சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டுக்கு அந்த ஒரு ட்ரெயிட் டெவலப் ஆகிடும். இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரித்து பார்க்குற தன்மை போயிட்டு எதையோ ஒரு கோலை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போது சார் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண தூக்கம் வரலன்னா தூக்கம் வரல, ரைட், அப்போ ஏன் வரல, எதுக்கு வரல, இது போட்டால் வரும். அவங்களுக்கு வந்து உடனே அந்த தூக்கம் வந்துடணும். அந்த மாத்திரை, அந்த ஓபியாய்டு அந்த நேரம் ஒரு ஸ்லீப்பிங் பில் கொடுத்துருந்துருப்பாங்க டாக்டர், அட்லீஸ்ட் டு கிவ் ஹிம் சம் கம்ஃபர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். 1 போட்டு பார்ப்பார், 2 போட்டு பார்ப்பார், 3 போட்டு பார்ப்பார். ஸோ அப்படியே என்ன ஆகும், ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் கிடச்சிரும். அவர் 10 மாத்திரை சாப்பிட்டு தூங்கலன்னு நினச்சிட்டு இருப்பார், ஆனால் பார்த்தா ஒரு 3-4 நாளைக்கு தொடர்ந்து தூங்கிட்டு இருந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு ஈவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணுறோம். அதனால தான் இந்த ஓபியாய்டுக்கு வந்து
மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அடிக்ஷன் பற்றி வந்து இப்போ நம்ம நிறைய அவேர்னஸ் இருக்குது ஜென்ரலாகவே. ஸோ இப்போ வந்து டாஸ்மாக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஸ்மோக்கிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் இது வந்து பேசப்படாத ஒரு விஷயம்னு சொல்லலாம் இல்லையா? இந்த மெடிக்கலில் வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க, ஸோ இந்த மாதிரியான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதோட கான்சிக்வன்சஸ் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பனிங் இல்லையா? அண்ட் இப்போ வர படத்தில் ஏதோ ஒரு டைமில் ஒரு ட்விஸ்ட்டாக மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம பேசுகிறப்போ தான் வந்து ரியாலிட்டியில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லலாம். இன்னும் நிறையா புரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை என்று வெல்கம் பேக் அகெயின். இனியவை நிகழ்ச்சி புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஓவர் டோஸ் அவேர்னஸ் டே அப்படிங்கிறனால வந்து மெடிசன் பற்றியும் வந்து இல்லீகல் ட்ரக்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் பரவாயில்ல பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம், நம்ம வந்து மெடிக்கல் ஷாப் அப்படின்னாலே வந்து நமக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஸோ அது போய் அங்கே போனால் சரியாக போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து பேசிக் கான்செப்ட். பட் பிரச்சனை அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற போது வந்து கண்டிப்பாக நம்ம இதுக்கான அவேர்னஸ் நிறைய வேணும் இல்லையா? ஆனால் எல்லாருக்குமே அவங்க பிரச்சனை சால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்பி அங்கே போகிறாங்க. பட் கரெக்டான வழியை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கும் அண்ட் ப்ளஸ் சொசைட்டிக்கே இது ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும் அப்படின்றனால நிறைய கொஸ்டின்ஸ் இதை பற்றி கேட்கலாம். தொடர்ந்து பேசலாம். சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தானே, எம்ஜி தானே, இதில் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ 250 mgக்கு 500 போகிறாங்க. என்னன்னு கேட்டால் உடனே சரியாயிரும். அது எப்படி டாக்டர் உடனே சரியாயிரும் அப்படிங்கிறத நம்புறாங்க. அதனால என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு சொல்லுங்கள். அது கண்டிப்பாக எம்ஜிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மெடிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு ட்ரக்கும் பாடி வெயிட்டை பேஸ் பண்ணி, அப்புறம் அந்த பேஷண்ட்டோட ஏஜ் குரூப்பை பேஸ் பண்ணி, அப்புறம் பேஷண்ட்டோட லிவர் அண்ட் ரீனல், அதாவது ஹெப்பாட்டிக் காம்ப்ரமைஸ் ட்ரக் பேஷண்ட் சொல்லுவாங்க. லிவர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற பேஷண்ட்ஸோ இல்லை கிட்னி வீக்காக இருக்கிற ஃபெயிலியரில் இருக்கிற பேஷண்ட்ஸோ. ஸோ ஒரு ட்ரக்கை வந்து ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது இட் இஸ் நாட் அலோன் அந்த டிசீஸ், அந்த வியாதியை வந்து மனசில் வச்சு மட்டும், அப்போனா இது வந்து லாக்ரிதம் டேபிள் மாதிரி ஆகிடும். இதுக்கு இது ஆமாம். ஸோ மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ், பேஷண்டோட செக்ஸ் இம்பார்ட்டன்ட், மேல் ஃபீமேல், பேஷண்டோட ஏஜ் குரூப், பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பா இல்லை ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப்பா, மிடில் ஏஜ் குரூப்பா, இல்லை பேஷண்ட் வந்து அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லை லாக்டேஷன். அதனால தான் ட்ரக் ஹெசார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு டைப் பண்ணி, ஏன்னா அதில் நிறைய இருக்குது. அதனால தான் அது ஃபாண்ட் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். சில ட்ரக்ஸில் உள்ளவே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராண்டிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். ப்ரெக்னென்ட் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடாது, பிறகு லாக்டேஷன் பால் கொடுக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை இந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை கூட வந்து வேற ஏதாவது ஒரு ட்ரக் போடுறாங்கன்னா நாட் டு பி டேக்கன் அலாங் வித் தட் கெமிக்கல் ரியாக்ஷன். ஆமாம், கெமிக்கல் ரியாக்ஷன். ஆனால் ஃப்ரம் அ பேஷண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, பேஷண்ட் வந்து ஓகே இந்த ப்ராப்ளம்க்கு இந்த மாத்திரை கொடுத்துருக்காங்க, எனக்கு உடனே ரிலீஃப் வேணும், அப்படி கிடையாது. ஸோ when a drug is decided, ஒரு மாத்திரை வந்து இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து கொடுக்கும்பொழுது, ஸோ எவ்ரி ட்ரக் இஸ் டெய்லர் மேட். எப்படி நம்ம ஒருத்தரோட சட்டை இன்னொருத்தர் போட முடியாதோ, ஒருத்தருடைய மாத்திரை இன்னொருத்தர் போட முடியாது. அதை வந்து பேஷண்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தென் இந்த ஓவர் டோசேஜ் ப்ராப்ளம் வந்து இருக்காது. கண்டிப்பாக சார். சார் இப்போ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மருந்துகளை வந்து இப்போ ஜென்ரலாக என்ன மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க மக்கள்? மிஸ்யூஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் குரூப் மிஸ்யூஸ் திஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன். எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ மெடிக்கல் ஷாப்பில் கூட போனோன்னா ஜெனூன் பீப்புளும் வயிற்றுவலி, ஜுரம், காஃப் அப்படின்னு சொல்லி வாங்குறவனும் இருக்காங்க. ஸோ மெயினாக மிஸ்யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ட்ரக் அடிக்டாக இருந்தவங்க, ட்ரக் அடிக்ஷனில் மாட்டினவங்க தான் தே மிஸ்யூஸ் மோஸ்ட்லி. சராசரி மக்கள் கிடையாது. ரெண்டாவது டாக்டர் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து நான் ஃபஸ்ட் ட்ரிப்பு தே வில் கோ டு த கிளினிக், ஒரு கிளினிக் உள்ளே போயிடுவாங்க. ஸோ எனக்கு தூக்கம் வரல, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு போவாங்க. ஸோ டாக்டர் வில் ப்ரிஸ்கிரைப் ஸ்லீப்பிங் பில்ஸ், இல்லை ஆங்ஸைட்டி, அது மாதிரி சில 2 மெடிசன் ஃபார் 1 வீக் ஆர் 5 days. ஸோ அந்த பேஷண்ட் வந்து அந்த 5 நாள் டாக்டர் என்ன டைம் கொடுத்தாரோ அது உள்ள தான் எடுக்கணும். பட் அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவோம், அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவோன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே டோஸஸ் அப்போனா டாலரன்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் டோசேஜ். ஸோ 0.5 எனக்கு ஆரம்பத்தில் போச்சே எனக்கு சரியாக இருக்கும். ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா 0.5 எனக்கு பத்தாது. ஸோ ஐ நீட் எக்ஸ்ட்ரா டோஸ். நான் அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்கும் சரி 500 mg டேரெக்டாக யாரும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. தே வில் ஸ்டார்ட் வித் த மினிமம் டோஸ். இப்போ நான் 500 mgயில் ஸ்டார்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ட்ரிப்பு எனக்கு 250 mg போட்டால் வேலை செய்யாது. பிகாஸ் ஆல்ரெடி என் பாடி சூட்ஸ் ஒன்லி ஃபார் ஹையர் டோஸ். ஸோ அதே தான் இந்த தூக்க மாத்திரைகளும் வலி நிவாரணங்களும் எப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்லி த டாலரன்ஸ் இஸ் இன்க்ரீஸிங். எனக்கு எக்ஸ்ட்ரா டோஸ் இருந்தால் தான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். ரெண்டாவது காஃப் சிரப். காஃப் சிரப் இஸ் வெரி காமன்லி அப்யூஸ் பை த சில்ட்ரன்ஸ்.
தாய்மார்களும் என்னென்னா அவங்களுக்கு தெரியும்ல, எப்போ பார்த்தாலும் எடுத்து தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி ஒரு பாலாடையில் வச்சு போட்டு விட்ருவாங்க. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ சைக்கலாஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி கவலை இல்லாமல் ஸோ இன்றைக்கி இந்த ப்ரெசன்ஸில் இருந்துட்டா போதும் அப்படிங்கிற மனப்பான்மை தான் இதுக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம். அண்ட் நிறைய பேர் வந்து கெமிஸ்ட்ரி ப்ராக்டிகல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் தெரியாது வந்து சில விதத்தில் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாகவே அமைஞ்சிருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஓவர் டோஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஆனால் அந்த பர்டிகுலர் விக்டம் இல்லைனா ஒரு பேஷண்ட் வந்து அது ஓவர் டோஸ் அப்படிங்கிறத வந்து எப்படி உணர்வாங்க? அவங்க உணர்வதையாவோ இல்லை ஒரு பாடியிலையோ வந்து எப்படி உணர்வாங்க? உணர்ந்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர் உடனே. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வந்து அடிக்கடி ஒரு மருந்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே அதுவே ஃபஸ்ட்டு சைன் ஃபார் அடிக்ஷன் ஆர் கெட்டிங் ஓவர் டோஸ்ட். இப்போ சின்ன தலைவலி கூட பொறுத்துக்க முடியலன்னா ஒரு தலைவலிச்சா ஒரு காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம், அவங்க குழந்தைகிட்ட பேசலாம். அதை நாடி போகாமல் உடனே பேக்கோட ஜிப்பை திறந்து மாத்திரை சீட்டாக வச்சுருப்பாங்க. அந்த மாத்திரையை வந்து ஒரு அட்டையாக தான் வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று உடச்சி போட்டு காஃபி சாப்பிட்டு அப்படியே அவர் போயிட்டு ரிலாக்ஸ்டாக படுத்துருவார். இதுதான் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் நம்ம ஒருத்தரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, தானாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, யார் யார் பேக்லலாம் வந்து ஒரு பெயின் கில்லர் அட்டையாவோ இல்லை ஒரு பாட்டிலாவோ இருக்குது அப்படின்னாக்கா அவங்க தான் தி ஃபஸ்ட்டு பர்சன் டு பி ஐடென்டிஃபைட் அஸ் இவங்க வந்து அடுத்து வந்து அடிக்ஷனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சைன். அது தவிர வந்து ஒரு வெவ்வேறு மாதிரியான இப்போ இந்த அடிக்ஷன்லேயே இந்த மாத்திரையிலே என்ன ஆகும், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எஸ்பெஷலி போடும் பொழுது ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக் உண்டுங்கிற மாதிரி சில பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து அடுத்தடுத்து போடும்போது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸில் கூட ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிடுது. ஸோ இப்போ எப்படி பெயின் கில்லர்ஸில் வந்து டாலரன்ஸ் லெவல் குறையுதோ அந்த மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு டோசேஜ் அதிகமாக போட்டாலோ கம்மியாக போட்டாலோ முக்கியமாக சப்ஆப்டிமல் டோசேஜ், அதாவது டோசேஜ் கம்மியாக இருக்கும்போது போடும்போது திரும்ப அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸும் டெவலப் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுக்கிற பேஷண்ட் தான் வந்து ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் அவங்க தான் முதல்ல வந்து தே ஆர் மேக்கிங் தேர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அடிக்ஷன். ஸோ அவங்கள தான் நம்ம வந்து பிடிக்கணும். முதல்ல அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் ரீச் ஆகணும், செல்ஃப் மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ இதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய இடத்துல வந்து ஓவர் டோஸ் வந்து டெத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம படிப்போம். பட் அதை தாண்டி வந்து இப்போ டெத்து எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியும். பட் அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஆகுதுன்னு சொல்லுங்க டாக்டர். அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்டென்ஷன் போயிடும் பேஷண்ட்டுக்கு, எஸ்பெஷலி இன் சில்ட்ரன். காஃப் சிரப்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கூலில் வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் கிடைக்கும். எந்நேரமும் குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்குது ஸ்கூலில். அதாவது ஒரு குழந்தை வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணுறது இல்லை, நல்லா படிக்கிற குழந்தை தான். சமீபமாக வந்து இந்த மாதிரி ஒரு கரிக்குலமில் சேஞ்ச் வந்துடுச்சு, அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிருது. தட் இஸ் அமங் இந்த சில்ட்ரனில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரெண்டாவது, நிறைய சில பேருக்கு வந்து இஃப் பர்சன் அந்த பேஷண்ட்டே வந்து தன்னை கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னா நிறைய தடவை வந்து இந்த மாத்திரை ஒரு மாத்திரை கொடுத்து வேலை செய்யாத மாத்திரை வந்து அடுத்து 2 மாத்திரை 3 மாத்திரை 4 மாத்திரை தேவைப்பட்ட நேரங்களில் அப்போ வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி பிளரிங் ஆஃப் விஷன் கிடைக்கும். இந்த பார்வையெல்லாம் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி அடிக்ஷன் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு தெளிவான பார்வை, ஒரு கிளியர், ஒரு கண்ணாடியில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் இல்லையா பார்வைங்கிறது. அந்த பிளரிங் ஆஃப் விஷன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கும். காதில் ஒரு சமயம் டினிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி குயின் கேட்குற சத்தம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இல்லை அதை தவிர்த்து மற்ற டைம்ல சாதாரணமாக அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அவங்க வந்து அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த மாத்திரை, அந்த மாத்திரையில் வர ரிலீஃபு, அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுக்கு, அதுதான் தேவை. அது தவிர்த்து மற்றபடி இரிட்டபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி ட்ரக்கை தொடர்ந்து எடுத்தாலும் சிடுன்னு இருக்கும்போது, ஸோ திஸ் ஆன் அ லாங்கர் ரன் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் வரும். ஸோ அதனால தான் இந்த ட்ரக் ஓவர் டோசேஜ், ட்ரக் அப்யூஸ் வந்து வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் தி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். ஏன்னா இந்த மருந்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு கோவத்தன்மை அதிகமாக வரலாம், இல்லை தூக்கம் வராமல் இருந்து பகல் முழுக்க வந்து ஒரு தூக்கம் இல்லாமல் இரிட்டபிளாக இருக்கலாம். ஸோ அதை வந்து ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் ஆரம்பித்து நிறைய வி ஆர் சீயிங் கேசஸ் ஆஃப் டிவோர்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் திஸ். நிறைய அதில் அப்புறம் பையனும் அப்பாவும் பேசிக்கிறது இல்லை, டிஸ்பியூட் இருக்கு. ஸோ ஃபேமிலி ஹார்மனி போயிடுது. இது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இப்போ ஹார்மனி இல்லாததுனால அவர் திரும்பவும் டிப்ரெஸ் ஆகிடுவார், இல்லை ஆங்ஸைட்டி ஆகிடுவார், திரும்ப அதுக்கு மாத்திரை சாப்பிடுவார், அந்த மாத்திரை போதாது இன்னும் வேற மாத்திரை போடுவார். ஸோ இது வந்து அப்படியே ஒரு பாசிட்டிவ்
ரியாக்ஷன் செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆகிடும். ஸோ வென் டு ஸ்டாப், வேர் டு ஸ்டாப், ஹவு டு ஸ்டாப் தான் அவேர்னஸ் இருந்தாலே நிறுத்திடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையில்லாமல் மாத்திரைகள் சாப்பிட்றத அவாய்ட் தானாகவே நிப்பாட்டினாலே நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். இப்போ ஜென்ரலாகவே வந்து என்ன அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. சில லைட்டாக தலைவலிக்குது, ஆக்சுவலாக அதுக்கு ரீசன் வேறு இருக்கலாம். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாத்திரை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களே வந்து ஒரு டாக்டர் ஆகிடுவாங்க இல்லையா. ஸோ தே ஸ்டார்டட் ப்ரிஸ்கிரைப். நீ வந்து நான் லாஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணேன், நீ போட்டு பாரு அப்படின்னு நம்ம அதை ட்ரை பண்ணி ஸோ அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கும் நிறையா இருக்கும். ஸோ பெட்டர் நமக்கு ஒரு சின்ன இஷ்யூ எதனாலுமே வந்து டாக்டர் போய் பார்க்குறது அப்படிங்கிறது பெஸ்ட் இல்லையா. அவன் சொல்லிட்டானன்றதுனால வேற அவன் போடுற வரைக்கும் பக்கத்துல இருந்து வர பார்த்துட்டு போவாங்க. சரி ஒரு பேச்சு கூட ஓகேன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம பேசினா ரியல் லைஃப்ல இருந்து இது மாதிரி வந்து வெளில வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம் ஒரு பிரேக் அப்புறமா. புதிய FM ஸ்டேஷன்ல இனியவை என்று வெல்கம் பேக் அகெயின். காலை வேலையில் தொடர்ந்து நம்ம பேசி கேட்டுட்டு இருக்கிறது இனியவான நிகழ்ச்சி புதியுகம் FM ஸ்டேஷனில். இன்றைக்கி இன்டர்நேஷனல் ஓவர் டோஸ் அவேர்னஸ் டே அப்படிங்கிறனால வந்து யாரையும் வந்து குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக பயமுறுறதுக்காகலாம் சொல்ல, அவங்க பண்ணிட்டு இருக்க சிம்பிளான தப்பு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறது அப்படி இல்லை, அது ஒரு பெரிய தப்பு. அண்ட் இந்த ப்ராக்டிஸ் வந்து நிறைய பேர் மேலே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பேரம்பேத்திக்கோ வந்து தாத்தா பாட்டி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதே ஹேபிட்டை வந்து ஒரு கேர் அப்படின்னு ஆனால் தெரியாமலே சொல்லி கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் இல்லையா. அது அப்படியே வந்து ப்ராக்டிஸ் ஆகி போயிட்டு இருக்கும். ஆமாம், இது வந்து ஜென்ரலாக இங்கே அப்ளிகபிள் ஆகும் இல்லையா. தாத்தா பாட்டி அப்போ மெடிசன் போட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் என்ன பண்ணணும், நம்மள ஓகே நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே மெடிசனை தேடி போட அந்த ஒரு ஹேபிட் வந்துருது இல்லையா. உடனே அது போயிட்டு தேடணும் அப்படிங்கிற முடிவை வந்து இவங்களே அவங்க மனசில் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தையா இருக்கச்சு அது மாதிரி தான் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தொடர்ந்து பேசலாம். நீட் இருக்கவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு புரிய வருது. ஏன்னா நிஜமாவே எனக்கு ஒரு தலைவலி இருக்குது, நிஜமே எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா கூட நம்மளை போய் நிற்கும் போது அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஐடென்டி பண்ணுறது, இது வந்து போதைக்கு தான் வாங்குறாங்களா இல்லை வந்து இவங்க வந்து நிஜமாக நீட் இருக்கா அப்படிங்கிறது. சரி, ஏர்லி ஸ்டேஜில் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஆரம்பத்தில் வந்து பார்க்கச்சே லைக் நார்மலாகவே இருக்கலாம். இட்ஸ் அ ப்ரொக்ரெசிவ் இல்னஸ் இது. இப்போது ஆங்ஸைட்டி டிஸார்டர்ன்றது வந்து ஒரு நோய், மனநோய், மன ரீதியான ஒரு நோயின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நபர் வந்து கண்டினியூ பண்ண என்ன ஆகுதுன்னா மனநோயிலேருந்து அடிக்ஷன்ன்ற ஒரு நோயிலையும் மாட்டிக்கிறான். ஓகே, ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு மிடில் ஸ்டேஜில் க்ரானிக் ஸ்டேஜில் தான் அந்த அப்யூசிங் அப்படின்றது வந்து தெரியும். எப்படின்னா லைக் அவனோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அப்நார்மலாக இருக்கும். தூக்கம் வராது, டாக்டர்ஸ் சொன்ன இரிட்டபிலிட்டி, ஆங்ஸைட்டி, மேனிப்புலேஷனு, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது. ரெண்டாவது வந்து அவனோட நண்பர்கள் சாவகாசங்கள் அப்படியே டோட்டலாக ஐசோலேட் ஆகிற சூழ்நிலை உருவாகும். இதில் இருந்தால் ஒரு மேஜர் விசிபிலிட்டி. அப்புறம் வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கிறது. நான் ஜென்யூனாக மாத்திரை எடுக்கிறேன், நான் மறைச்சி சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு அங்கே தான் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு டாக்டர்கிட்டே அந்த நபர் போகிறாருன்னா he need not to hide that I am taking this medicine. ஓகே, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, பட் ஐ ஹாவ் திஸ் ப்ராப்ளம் ஆல்சோ அப்படின்றது சொல்கிறது அந்த நபரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நான் டாக்டர்கிட்ட போகிறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை மறைச்சிட்டு நான் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் முடி சொன்னால் அவருக்கு தெரியாது எனக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்னன்னு. இந்த ஒரு தனிப்பட்ட நபர் வெளியில் சொல்லணும். ஒரு ஆல்கோலிக்கோ ஒரு ட்ரக் அடிக்டோன்னா டாக்டர் எப்படின்னா ஐம் ரிகவரிங் ஆல்கோலிக்கு, ஐ கேன் டேக் சர்டன் சப்ஸ்டன்ஸு. ஸோ அவேர்னஸ் அதை தான் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு. டெம்பரரி சொல்யூஷன் தான் மெடிசன். பெர்மனன்ட் சொல்யூஷன் இஸ் அவனோட இன்வால்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ், இதெல்லாம் தான் கெயின் பண்ணோம். ஸோ வெறும் நான் தூக்கம் வரல அந்த டைமில் நான் என்ன கன்வெர்ட் பண்ண போகிறேன் என்னோடய லைஃப்பை, என்னோடய டைம் எப்படி நான் கன்வெர்ட் பண்ணேன், நான் ஏன் தூக்கம் வரலன்றது ஃபஸ்ட்டு நான் ஆராயணும். நான் மத்தியானம் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டு தூக்கம் வரலன்றது எப்படி என்கிட்ட பேஷண்ட்ஸ் அப்படி தான் வருவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்லே எப்படின்னா, சார் நைட்லாம் தூக்கம் வரல, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறேன்னு தான் கேட்பேன். சார் 8 மணி நேரம் தூங்க, அதுக்கு மேலே இன்னும் தான் தூக்கம் வரட்டும். சரி, பேசிக்கலி அந்த ஒரு சின்ன ஒரு டிஸப்பாயிண்ட்டை கூட தாங்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாதவன் தான் இதெல்லாம் மாத்திரம். ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் ஃபீலிங் சொல்கிறோம். அடிக்ஷன் வந்து டிசீஸ் ஆஃப் ஃபீலிங். அந்த அடிக்ஷனில் தான் இந்த ஓவர்டோஸ்லாம் உள்ளே வருது. ரெண்டாவது ஆல்கோஹால் பேஸ்டு ஓவர்டோஸ் இஸ் வெரி காமன் இன்றைக்கி. நான் இப்போ ரோடு ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப அது ஹாஸ்பிட்டல் போகணும், டக்குன்னு தே டோன்ட் கிவ் மெடிசன். பார்த்துருக்கீங்களா? ஸோ ஃபேமிலி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலன்னு அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சு ஓடிப்பாங்க. ஸோ அந்த டைமில் டாக்டர் வில் நாட் ப்ரிஸ்கிரைப் எனி மெடிசன்ஸ் டூரிங் இன்டாக்சிஃபிகேஷன். ஏன்னா அதுவே ஒரு சைடு எஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் அவேர்னஸ் இல்லாதது தான் இன்றைக்கி மக்கள் நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்க.
ஓகே. அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி மெடிசன் மூலியமாக சரி பண்ணுறது நம்ம உடம்பு வேணால் சரி பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம மனநிலை அப்படிங்கிறது வந்து நம்மளால் எந்தளவுக்கு முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறது பொதுவாக நியூரோசிஸ், சைக்கோசிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய டேர்ம்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து 2 சைட் ஆஃப் பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து நம்ம ஊரில் மெடிக்கல் ஷாப், ஃபார்மசின்னு போட்டுருப்பாங்களே தவிர நிறைய இடத்துல ப்ராப்பர் டேர்ம் இருக்கும், கெமிஸ்ட்ஸ் அண்ட் ட்ரக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ப்ராப்பரான டேர்ம். ஸோ இதுலேயே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஓவர் டோஸ் ஏற்படுறப்போ வந்து அதை எப்படி அறிஞ்சிக்கணும், அதுவும் குழந்தைங்க அப்படிங்கிறப்போ வந்து எல்லாருமே பயந்துருவாங்க. அவங்க உடம்பும் வந்து ஏற்றுக்கிற லெவலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் டாக்டர். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இப்போ சார் சொன்ன ப்ரொடக்டிவிட்டிலாம் குறைஞ்சிரும். இந்த ஸ்கூலில் வந்து குழந்தையோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும், அதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது வந்து வெதர் சைல்டு சம்டைம்ஸ் வந்து இந்த மருந்து கொடுன்னு கேட்கும் பொழுது அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஹவு டு ஐடென்டிஃபை தான். we are not going to treat anybody. ஸோ நம்ம வந்து எங்கே எப்படி உங்களை பிடிக்கலாம், எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஒரு சைல்டுக்கு ஒரு ட்ரக் மேலே கிரேவிங் வரும், எஸ்பெஷலி இந்த ஸ்வீட் காஃப் சிரப்ஸில். சில மாத்திரைகள் வந்து அந்த ட்ரக்கோட கசப்புத்தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும், சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஒரு சில குழந்தைங்கள் வந்து இது மேலே ஒரு விருப்பம் டெவலப் ஆகும். அப்போ வந்து அந்த குழந்தையே ஆர்டிஃபிஷியலாக அப்பப்போ எனக்கு வயிற்று வலிக்குது, இதை வந்து இதுக்கு கரெக்டாக மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து ஹிஸ்டரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரிக்கல் வந்து அப்படின்னாக்கா இல்லாத ஒன்றை வந்து இருக்குன்னு நம்ம நினச்சி அதை வந்து இருக்கிற மாதிரி காட்டும் பொழுது அப்போ இதுக்கு நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்ங்கிற ஒரு மனசோட ஏக்கத்துக்கு வந்து அந்த குழந்தை வந்து அடிக்கடி வயிற்று வலி. ஸோ வந்து அதுக்குன்னு நம்ம உண்மையாக வயிற்று வலியில் அவஸ்தைப்படுற குழந்தைய வந்து நம்ம விட்டுறக்கூடாது. எல்லா குழந்தைங்களையும் அதே பார்வையில் பார்க்கக்கூடாது. அதுக்காக ஒரு மெடிக்கல் இவாலுவேஷன் பண்ணும் பொழுது அதுக்காக தான். பட் அப்போ பேஷண்ட் வந்து கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். நம்ம ஒரு குழந்தை வயிற்று வலின்னு வரும்போது முதல் ஒரு தடவை ஆன்டிஸ்பாஸ்மாடிக்ஸ் கொடுக்குறோம், 2 தடவை கொடுக்குறோம். பட் தொடர்ந்து அந்த குழந்தை வரும்போது ஒரு சில சமயம் நம்ம பேஷண்ட்டோட லாங்குவேஜில் முழங்கணக்கில் டாக்டர் டெஸ்ட் எழுதி கொடுத்தாருன்னு டாக்டரை வந்து குறை சொல்கிறதுக்கு பதிலாக டாக்டர் ஏன் அந்த முழங்கணக்கில் டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும். வெதர் அந்த சைல்டு வந்து ஹிஸ்டரிக்கலாக இருக்கா, இல்லை உண்மையாகவே வந்து வயிற்றுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த குழந்தைங்களை குடல் சுத்திக்குன்னு சொல்லுவாங்க, அது இருக்கலாம். அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கலாம், ரியல் ப்ராப்ளமே கூட இருக்கலாம். ஸோ அந்த பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா டயக்னோசிஸில் ஒரு ஃபுல் ஸ்டாப், we are drawing a line between reality and imagination draw பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா then it is very easy to handle. ஓகே. ஓவரால் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அப்பா ஆல்கஹாலிக் இருக்காங்க, இல்லை வந்து ஒரு ஃபேமிலி டிஸ்ஹார்மனி இருக்குது, வெவ்வேறு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னாக்கா சைல்டை வந்து இன்டைரக்டாக இட் ஒரு அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காது. ஆமாம், நம்ம நினைப்போம் 5 வயசு குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ 5 வயசு குழந்தை டேபும் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுறது பிரமாதம் கிடையாது. எதை சீக்கிரம் காட்டுறோமோ அதை சீக்கிரம் கற்றுக்க போகுது. அதை நான் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ சொல்லலை. 5 வயசு குழந்தைக்கும் ஆழமான மனசு இருக்கும். அதுக்கு வந்து என்ன வந்து அதுக்கு சொல்ல தெரியாது, பட் அதை மனசில் அப்படியே அதுக்கு பதிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இது வந்து ஒரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க, பிட்டர் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். சிறிய வயதில் கசப்பான சம்பவங்கள் மனசில் பச்சை மரத்தாணி போல் பதிஞ்சு இருக்கும். அது கொஞ்சம் நாளாக வரும் பொழுது அந்த ட்ரெய்ட்ஸ், ஒரு ஆல்டர்டு ட்ரெய்ட்ஸ், அதாவது ஒரு பர்சனாலிட்டி ஆல்டர் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கேன் பி சீன் இன் ஈவன் அட் தி 20th year. ஓகே. ஆனால் எனக்கு என்ன இதில் டவுட் வருதுன்னா, இப்போ சொல்கிறாங்க குழந்தைங்களுக்குலாம் பொதுவாக சொல்லுவாங்க அதுக்கெலாம் எதுக்கு போய் சொல்லிட்டு இந்த வயசுலேயே அது மனசை கரெக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இன்னொரு டேர்மும் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயமா அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா? கண்டிப்பாக. இன்னொரு என்ன அப்படின்னா மேஜராக வந்து நம்ம வந்து ஆத்திர அவசரத்துக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே எடுத்து வச்சிரும். ஸோ மருந்து எல்லாம் என்ன பண்ணுவோம், செல்ஃபி அப்படி அடிக்க வச்சிருக்கோம், இடம் மாதிரி வச்சிருவோம். ஸோ அவங்களுக்கு அதை பார்க்க அவங்களுக்கு இது நம்ம குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது நம்ம சைல்டுஹுட்டை தாண்டி வந்ததுனால எக்ஸாக்டாக இதை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த குழந்தைக்கு இதுதான் மருந்து, இதுதான் இதோட நல்ல வினை, இதோட தீவினை அப்படிங்கிறதுக்கு எப்படி வந்து புரிய வைக்கிறது? நம்ம புரிய வைக்க தேவையே இல்லை. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து வயிற்று வலிக்கு இந்த மருந்து, சில பேரண்ட்ஸ்லாம் ஒரு ஓவர் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. தான் குழந்தை தான் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஜீனியஸுங்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணோம், என் குழந்தைய அதெல்லாம் தானாக சொல்லுவோம், தானாக சாப்பிட்டுக்கணும் பெருமையாக சொல்லி சிரிச்சுப்பாங்க க்ரௌடில் அவங்களே.
அவங்களே அவங்கள ஃபூலுன்னு தெரிஞ்சுக்காம அவங்க வந்து ரொம்ப பெருமையாக ஃபேமிலி டிஸ்கஷனில் சொல்லுவாங்க, அவளா செம்மத்து வயிற்றுவலின்னா அவளே எடுப்பா 2 மாத்திரையை சாப்பிடுவா சரியாயிடும், ஸோ இன்டெலிஜென்ட் ஷீ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி இந்த ஹையர் அஃப்ளூயன்ட் கிளாஸ் பீப்புள் அதை வந்து இன்டெலிஜென்ஸ் தானாவே ஒரு பொய்யான போர்வையில் அவங்க நினைச்சு ஏமாந்துக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி மேலே கொண்டு வராமல் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அது இன்டெலிஜென்ஸ் மாதிரி காட்டும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ தெரிஞ்சாலும் தப்பு தெரியலனாலும் தப்பு அப்படின்னாக்கா அப்போ என்ன இருக்கணும்னா, அதுக்காக தான் நம்மளுடைய ஆன்சிஸ்டர் சொல்கிறாங்க இலைமறைக்காய், சம் ஹேஸ் டு பி நோன் சம் ஹேஸ் டு பி அன்னோன். அந்தந்த ஏஜ் குரூப்பில் கரெக்டாக அதை தெரிஞ்சுக்கும் பொழுது அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேச பேச வந்து நிறைய இன்டெப்த்தாக போயிட்டு இருக்கோம் இல்லையா? அண்ட் எல்லாருக்குமே வந்து ஓவராலாக தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. இதுமாரி நம்ம இந்த மெடிசன்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பயம்லாம் ஏற்பட தேவையில்ல. டாக்டர் கிட்ட போங்க, அவங்க என்ன கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்களோ, அவங்க என்ன முறையில் அதெல்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியை இன்டர்நேஷனல் ஓவர் டோஸ் அவேர்னஸ் டே அப்படிங்கிற முக்கியமான பயமுறுத்துற ஒரு நாளில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க அதில் பண்ணிட்டு இருக்க ப்ராக்டிஸ் பற்றியும், அதாவது தப்பான ப்ராக்டிஸ் பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு சைடு சமூகம் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சில பில்ஸு சில இல்லீகலான ட்ரக்ஸ் எல்லாம் வச்சு அவங்களே அவங்க அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பற்றியும் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம், ஒரு ஜென்ரலாக ஒருத்தவங்க பயமுறுத்துறோம் அப்படின்னா எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு அவேர்னஸ் வரணும். ஃபஸ்ட்டு பயம் வந்தால் தான் வந்து அச்சோ என்னமோ நடக்குது அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அந்த தாட் கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸாக மாறும் இல்லையா? அண்ட் வந்து பெரிய பெரிய வயசில் இருக்கவங்க தான் கேட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்மாலாம் இருந்துச்சு. பட் இப்போ சின்ன பசங்களுக்கே நிறைய ஆக்சஸ்லாம் வந்துச்சு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம சொல்லணுன்றது அவசியம் இல்லை. ஸோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜென்ரலாக எப்படி வெளியில் தெரிய வருது சொசைட்டியில்? ஸோ அது பேங்க்ரப்சி தான் எல்லா ஏரியாவும், ஃபிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி ஃபைனான்ஷியலி எல்லாம் பிளாக் ஆனோன்னு அது ஃபேமிலிக்கு தெரிய வருது. ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்துக்கு ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் தெரியக்கூடாது, மூடி 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 இன்னும் எக்ஸ்போஸ் ஆகும். ஓகே, எக்ஸ்போஸ் ஆகி அன்மேனேஜபிள் ஆகாதப்போ தான், அன்மேனேஜபிள் பண்ண முடியாதப்போ தான் தே கம் ஃபார்வர்ட் ஃபார் ஹெல்ப். அது கூட ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்படின்றதான் முன் அனுபவம் இல்லாத ஒரு இடத்துல போய் டக்குன்னு தள்ளி விட்டு வந்துடுவாங்க. எடுத்த ஒன்றெல்லாம் தெரியாது. அந்த க்ரானிக், அந்த அன்மேனேஜபிலிட்டி, ஒரு ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரைச்சா தான் இட் வில் கம் டு எக்ஸ்போஸ். அன்டில் தன் நோபடி கேன் ஃபைண்ட் அவுட். நான் ஒரு அப்யூஸ் பண்ணுறோம் எப்படின்னா, அட்லீஸ்ட் 5 years 6 years தெரியாமல் தான் பண்ணுவான். இப்போ எங்ககிட்ட வரவங்க வந்து நிறைய பேர் நான் 2 வருஷம் தான் யூஸ் பண்ணேன், 3 வருஷம் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நாங்கள் ஆக்சுவலி எப்படி கம்பேர் பண்ணோன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணிருக்கலாம் அக்கேஷ்னலாக. ஏன்னா எடுத்த உடனே தே டோன்ட் கம் டு அடிக்ஷன், இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நியரஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இல்லை சைக்காட்ரிஸ்ட் இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸு எங்கேயாவது போய் அணுகணும் ஃபஸ்ட்டு. பேசிக்கலி இதுதான் மெயின் டெசிஷன் எடுக்கணும். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து டினைல் பேட்டர்ன் சொல்லுவோம், மறுத்தல். எங்கள் புருஷனுக்கு எதுவும் இல்லை, என் பையனுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதில் அந்த மாஸ்க்லேருந்து வெளில வந்து தே ஹேவ் டு கோ ஃபார் ஹெல்ப். மீதி நோய்க்கு எப்படி போகிறோமோ அதே மாதிரி இதுக்கும் ஹெல்ப் சீக்கிங் பிஹேவியர். ஸோ பேசிக்கலி இதுதான் ஃபேமிலி ஷுட் ஆல்சோ இன்வால்வ் இன் த ட்ரீட்மெண்ட் ப்ராஸ்பெக்ட். வெறும் பையனை உண்டி மாட்டினா போகாது, புருஷனை உண்டி மாட்டினா போகாது. ஹோல் ஃபேமிலி அட்மாஸ்பியர், அந்த ஹோல் ஃபேமிலியோட ஆட்டிடியூட். ஸோ இப்போ இதுக்கு வெளில வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது. நான் மேபி ஒரு 20 years பிஃபோர்லாம் வந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸு, அவ்வளோ எஜுகேஷன் கிடையாது, அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது. இன்றைக்கி நிறைய அவேர்னஸ்லாம் போகிறதுனால people are coming forward and there is a support group also available. நான் சென்னை சிட்டி உண்டி பார்த்தீங்கன்னா we have lot of support group. நாம் ஃபார் ஆல்கோஹாலுக்கு வந்து ஆல்கோஹாலிக் அனானிமஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ட்ரக் இது மாதிரி பில்ஸு அடிக்ஷன் ரிலேட்டட் நார்கோட்டிக் அனானிமஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ ஹிந்து என்கேஜ்மெண்ட் காலம்னா எல்லாம் அந்த மீட்டிங் எங்கெங்கே நடக்குதுன்னு அந்த இதெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் அந்த சப்போர்ட் குரூப் மீட்டிங்கு. ஸோ இது வந்து லாங் ரன் அந்த சப்போர்ட் குரூப் மீட்டிங். ஸோ இந்த மெடிக்கல் சப்போர்ட்டு, ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டு, ரிஹாபிலிட்டேஷன், ஷார்ட் டேர்ம் சப்போர்ட். இந்த லாங் டேர்ம் சப்போர்ட்டை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் வயிற்று வலி சரியாயிடுச்சு போயாச்சு. பட் அந்த கண்டினியூட்டி ஆஃப் த ப்ராஸ்பெக்ட்டு மக்கள்கிட்ட இல்லை. ஸோ அதுதான் மெயின். தே ஹேவ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் ஃபாலோ டைரக்ஷன். பிடிக்குதோ பிடிக்கலையோ தே ஹேவ் டு ஃபாலோ த டைரக்ஷன். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் இது.
ஓகே. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நான் நார்மலாக வந்து மாரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் இருந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேரியர் உடஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் வீடியோவிலேயே வந்து குழந்தைங்களே வந்து எந்தளவுக்கு அதுக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய மேலை நாடுகளில் வந்து இந்த மாதிரியான ட்ரக்ஸை இல்லை வந்து பொதுவாக நம்ம வந்து போதை அப்படின்னு பார்க்குற விஷயத்தை வந்து அவங்களாம் ரொம்ப அப்ரூவ் பண்ணதுனால அதே மைண்ட் செட் இங்கேயும் வந்து அதை ஏற்றுக்கணுன்ற மாதிரி மனநிலை, அது நல்லதுன்ற மாதிரி மனநிலை வந்துட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஸோ இது வந்து ஆட்டிடியூட் தான் மெயின் காரணம். ஸோ பேசிக்கலினா ஹவு வி டேக். இப்போ என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கஞ்சா அடிக்ஷனுக்கு வருவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இதை லீகலைஸ் பண்ணிட்டாங்க. நாட் ஸோ தே லீகலைஸ் ஒன்லி ஃபார் த பாலிட்டிவ் கேர் பேஷண்ட்ஸு, மெடிக்கல் வீட். ஸோ அதில் வந்து மெயின் கெமிக்கல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. CTH4 அப்படின்னு ஒன்று இருக்குது, கார்போஹைட்ரோ கேனபினால். அதுதான் மைண்டில் வந்து பாதிப்பு தரக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை பாதிப்பு தரும். ஸோ அந்த கெமிக்கல்லாம் எடுத்துகிட்டு ஒன்லி டு பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அதை வந்து தவறாக புரிஞ்சுட்டு லீகலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் கூகுள் சர்ச் தான் அதனோட எஜுகேஷன். ஸோ இது புரிதல் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த புரிதல் உண்டாக்குறது தான் மெயின். பேரண்ட்ஸ் ஆல்சோ இது வந்து அசிங்கமோ அடிக்ஷனில் வர்றது வந்து அசிங்கமோ அவமானமோ கிடையாது. இப்போ 100 பேர் 100 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் 10 பேர் 5 பேர் தான் அடிக்ஷன் ரேஞ்சுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. குடிக்கிறவங்க எல்லாருமே அடிக்ஷன் கிடையாது. 90% இன்னும் கம்ஃபர்டபுளாக குடிச்சிட்டு போயிட்டும் இருக்கான். அந்த 10% மக்கள் தான் அந்த ஃபேமிலி எஜுகேஷன் வேணும். இது அசிங்கம் அவமானம். இப்போ வயத்தவலி அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகணும், டயபெட்டிக்னா ஹாஸ்பிட்டல் போகணும். அதே மாதிரி இது ஒரு அடிக்ஷன்றது வந்து ஒரு டிசீஸுன்ற ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை. there's no major awareness. இப்போ ரீசெண்டாக June 26 வந்து வேர்ல்டு ஆன்டி ட்ரக் அப்யூஸ் டேன்னு ஒன்று வந்தது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது இது ஆன்டி ட்ரக் அப்யூஸ் டேன்னா என்ன அப்படின்னு. நம்ம அகேன்ஸ்டாக கிடையாது. இது டு கிரியேட் அவேர்னஸ். சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு பில்ஸ், செல்ஃப் மெடிக்கேஷன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் விடலாம் இன்னொரு அடிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்கு. ஒயிட்னர், நெயில் பாலிஷ் ரிமூவர், க்ளூ, இதெல்லாம் யாருமே சொல்லித்தர தேவையில்ல. ஸோ அந்த ஏஜ் குரூப்பு, அந்த பியர் குரூப்புன்றோம், அந்த குரூப்பில் தான் இதெல்லாம் கற்றுக்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ இன்றைக்கி இது வந்து மேஜர் இஷ்யூ. சம்வேர் இன் பூந்தமல்லி சைடு ஒரு கார்பரேஷன், மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் ஆர் அடிக்டட் வித் க்ளூ, ஃபெவிபாண்ட், ஃபெவிக்விக்ஸ். ஸோ இப்போது நார்த் ஈஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்னர் வந்து லிக்விட் ஃபார்ம் பேண்டு. ஒன்லி இந்த ஒயிட்னர் வந்து பென் மூலியமாக தான் எரேசர். ஏன்னா அந்தளவுக்கு அப்யூஸ் நிறைய இடத்துல. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி இந்த போதல்னா இன்னொரு போதை. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள். ஸ்டேஷனரி எது, மெடிக்கல் ஷாப் எது சந்தேகம் வர அளவுக்கு இருக்கு இல்லையா ராம்? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்மளுக்கு 10 நாளைக்கு எழுதி கொடுத்துப்பாங்க மருந்து, ஆனால் ஒரு 5ஆவது நாள்லேயே வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். ஸோ அந்த நேரத்தில் ஒரு டவுட் வரும், வாங்கின மாத்திரை வேஸ்ட் ஆகக்கூடாது, உள்ளே போட்டுடலாமோ இல்லை 5 நம்ம இல்லைனா என்ன பண்ணுறது, அதை ஸ்டாப் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வரும். அதாவது இது வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதுதான். ஏன்னா ஒரு ட்ரக்குக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் அப்படின்னு கொடுப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம இதில் 2 விதமாக எடுத்துக்கலாம். அக்யூட் எயில்மெண்ட்ஸ், கிரானிக் எயில்மெண்ட்ஸ். அக்யூட் எயில்மெண்ட்ஸ்னால் ஃபீவர், வாந்தி, தலைவலி, லூஸ் மோஷன் அதெல்லாம். கிரானிக் எயில்மெண்ட்ஸ் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு இதெல்லாம். ஸோ இப்போ அக்யூட் எயில்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் 5 நாள் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரு பாக்டீரியாவோட வளர்ச்சி மட்டும் ஒரு நம்ம ரீப்ரொடக்டிவிட்டி மாதிரி கிடையாது. 10 மாதம் கழிச்சு ஒரு குழந்தை 2 குழந்தை அப்படி கிடையாது. அது ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் பாக்டீரியாஸ். ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ஒரு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், நீர்த்தாரையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, சிறுநீரகத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் 7 days 10 days ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும் பொழுது தான் அதோடைய கம்ப்ளீட் அன்டில் த லாஸ்ட் பாக்டீரியா வந்து அபாலிஷ் பண்ணுற வரைக்கும் அது ஹெல்ப் பண்ணுது அந்த மாத்திரை. ஆனால் ரிலீஃப் வந்து 3rd டேலேருந்து 4th டேலேயே கிடச்சிடும். ஏன்னா பாதி பாக்டீரியா இறந்துருக்கும் இந்த பீரியடில். ஸோ அந்த கம்ப்ளீட் டியூரேஷன் சாப்பிடும்போது மாத்திரம்தான் அந்த ஆன்டிபயோட்டிக் நமக்கு வந்து இந்த ரெக்கரன்ஸ் இருக்காது, திரும்ப அந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. 2வது இந்த ஆன்டிபயோட்டிக்கை அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி நம்ம பாதியிலே விட்டோம் அப்படின்னாக்கா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். ஸோ அப்போ வந்து இந்த மாத்திரையை நம்ம வந்து அடுத்த பீரியடில் யூஸ் பண்ண முடியாது. அப்படி தான் இப்போ நம்ம இப்போ இருக்கிற பயாலஜிக்கல் வேர்ல்டில் நிறைய மாத்திரைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. டாக்டர், சில பீப்புளெலாம்
லிட்டரலி வந்து மருந்துக்காகவே ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அவங்க வீட்டில் எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு வருஷக்கணக்கில் அந்த மெடிசன்ஸ் வந்து டாக்டர் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க சில நேரத்தில். சுகராக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து போகிற போக்கில் வந்து ஓவர் டோஸ் அப்படிங்கிற கணக்கில் வராது டாக்டர்? இல்லை, க்ரானிக் மெடிகேஷன்ஸ் வந்து ஓவர் டோசிங்கில் வராது. ஏன்னா வாங்கும் போதே வந்து யூல் பி பையிங் ஃபார் அ மந்த் தான். ஸோ வந்து இப்போது பிபி மாத்திரைனா காலையில் ஒரு மாத்திரையோ இல்லை காலையில் ராத்திரி ஒரு மாத்திரையோ இருக்கும். அதாவது இந்த பாக்ஸ் பேட்டர்ன்னு ஒன்று இருக்குது. இது முக்கியமாக வந்து எல்டர்லி ஃப்ரெண்ட்லிக்காக தான் அந்த பேட்டர்ன் வருது. அதாவது 7x3 இருக்கும். 7 நீட் வாக்கில் 7 டப்பாவும் 3 டப்பா மேலேயும் கீழேயும் 3 டப்பா இருக்கும். அது எதுக்குன்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் மண்டே டு சண்டேன்ற மாதிரி ஒரு கேல்குலேஷனுக்காக இருக்குது. அதை வந்து நம்ம ஓவர் டோசேஜ்னு எடுக்க முடியாது. ஏதாவது வயசானவங்க தடுமாறி நிறைய மாத்திரை போட்டுக்க கூடாதோ இல்லை கம்மி மாத்திரை போட்டுக்க கூடாதோங்கிறதுக்காக வேலைக்கு போகிற கப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த அலுமினியம் ஃபாயில் கட் பண்ணாமல் சில பேர் உரிச்சு வச்சு போட்டுடுவாங்க. அது தவறு. அது வந்து ட்ரக்குக்கு சில ட்ரக் வந்து எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியர்னா அதோட எஃபிகசி போயிடும். அப்போ வந்து சில பேர் நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த அலுமினியம் ஃபாயில் கட் ஆகாமல் கரெக்டாக அந்த பார்டரோட கட் பண்ணி சாப்பிடும்போது உரிச்சு போட்டுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ட்ரக் ஓவர் டோசேஜில் போகாது. அன்லெஸ் ஸ்லீப்பிங் பில்ஸ் அலோன் தேர் இஸ் அன் எக்ஸெப்ஷன் ஆல்வேஸ். ஏன்னா வயசானவங்க பாவம் தனியாக இருப்பாங்க, ஒரு நாள் போடுவாங்க, இன்னொரு நாள் போடுவாங்க. அப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், ஏன் இந்த மாத்திரை மட்டும் சீக்கிரம் காலி ஆகுது அப்படின்னு பிக்கப் பண்ணலாம். பட் அதர்வைஸ் ஸ்டோரிங் தி மெடிசன்ஸ் இஸ் நாட் ராங். எஸ்பெஷலி இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இந்த தொடர்ந்து சாப்பிடக்கூடிய நோய்களுக்கான மருந்துகள் வந்து 1 மந்த் ஸ்டோர் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்கும். நான் நீங்கள் அன்னன்னைக்கு வாங்கி போட்டிங்கன்னா யூ மைட் மிஸ் த ட்ரக். ஓகே, இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஓவர் டோஸ் அவேர்னஸ் டே அப்படின்னா வந்து ஓவர் டோஸ்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் நினச்சிருந்தோம். ஆனால் ஓவரால் இவ்வளோ ஓவர் டோஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து திகைக்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு என்ன அப்படின்னா வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து சில விஷயங்களில் கொண்டு வந்து பட் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இவ்வளோ பேர் இதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இல்லையா? இது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்சுட்டாங்கப்பா அது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. டே டு டே லைஃப்ல நம்மளே வந்து மெடிசன்லாம் ஹேண்டில் பண்றதுல இந்த சில தவறுகள் வந்து நம்மளே செஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இது கேட்டதுக்கு அப்புறமா நமக்கே சில ஆட்கள் நமக்கு பையில வருவாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நம்மளால ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்றதுக்கு இது ஒரு நல்ல கோரா இருக்கும் இல்லையா? அண்ட் இப்போ மெடிசன்ஸோட யூஸ் அப்படிங்கிறது எல்லாரோட ஃபேமிலியும் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங், உங்களோட டைம் அண்ட் வேர்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு வந்து ட்ரக் ஃப்ரீ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெப்சைட் எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு டாபிக் ரொம்ப ஆப்டாக இருக்கும் ராம். சூப்பர். இதை ஸ்பெல் பண்ணிடுறேன் நான் ஃபர்ஸ்ட். DRUGFREEWORLD.org. ட்ரக் ஃப்ரீ வேர்ல்டு. எவ்வளோ வீடியோ ஷேர் பண்ணுறோம், எவ்வளோ பிக்சர் ஷேர் பண்ணுறோம், ஒரு உருப்படியான இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம் நம்ம. கண்டிப்பாக இதில் வந்து ட்ரக்குக்கு எகெயின்ஸ்டாக நிறைய வீடியோ இருக்குது, நிறைய மெசேஜஸ்லாம் இருக்குது. அதுவும் சில பேர் அடிக்ட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்னா வந்து மாறலாம் அதை விட்டு வெளில வர முடியும் ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குது இதில். சூப்பர். என்ன அப்படின்னா வந்து நம்ம வழக்கமாக வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா கூகுளில் போயிட்டு இதுக்கு ஒன்றே தேடி நம்ம தவறு பண்ணுறதை தாண்டி ஸோ அங்கே போயிட்டு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தீர்வு அப்படிங்கிறதையும் பார்க்குறது நல்லது இல்லையா? நம்ம ஆமாம் கூகுள் சொல்லிட்டே இருக்கோம், அதை நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொன்னது ஒரு நல்ல பாயிண்டாக இருக்குது. ஸோ ட்ரக் ஃப்ரீ வேர்ல்டு அப்படிங்கிற வெப்சைட் வந்து இப்போ 4000 மணலாம் போ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் இல்லையா? அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க நமக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும்? ஆமாம், நம்மளுக்கு ஏதாவது நல்லா ரெக்கமெண்ட் பண்ணால் ஆஃபீஸில் நம்மளுக்கு ஏதாவது பார்த்து போட்டு செய்வாங்க. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து எங்கள் ஷோவை பற்றி ஃபீட்பேக் அனுப்புங்க. feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நம்ம ஷோவை பற்றினா உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்புனீங்கன்னா அது அடுத்த நாள் ஷோக்கு எபிசோடுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வரும். இப்போ மெயில் ஆக்சஸ் இல்லாதவங்க இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கோ இல்லை அட்ரஸுக்கோ அவங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு அனுப்பி வைக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான 3 வழி சொல்லிட்டோம். ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் அனுப்பி விட்ருங்க. நாங்கள் இப்போ ஈஸியான வழியில் கிளம்புறோம். திருப்பி நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம் புதியுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை என்று வித் ராம் வரும்.